ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம சுதாவின் லைஃப் ஸ்டைலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மட்டன் கறி பன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் வீட்டில் வெளியே வாங்கி சாப்பிட்றத விட நீங்கள் வீட்டிலேயே ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ஸோ வாங்க நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு வந்து மைதாமா தேவைப்படுது. நான் ப்ரெட்டை எப்படி நீங்கள் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இதிலே பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து மைதாமா வந்து நான் ஆல்ரெடி 1 hour கிட்ட வச்சு இப்போ எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பஃபியாக இருக்கும். அண்ட் அடுத்தது பொட்டேட்டோ மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஆனியன், டொமேட்டோ, மட்டன் வந்து நான் ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் போட்டு அவிய வச்சுருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி நம்மளோட மட்டன் கறி பன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், ஜீரகம், கடுகு எல்லாம் போட்டு பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்ருக்கும்போதே நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும் டொமேட்டோவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. அது நல்லா உங்களுக்கு பொரியணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் மஞ்சத்தூள், மிளகு சீரக பவுடர் அண்ட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அவிச்சு வச்சுருக்க மட்டனை போட்டுக்கலாம். நான் 4 பேருக்கு தேவையானதான் இப்போ மட்டன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோ வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ நல்லா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மட்டன் கறி பன்னுக்கு தேவையான ஸ்டஃப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஆயில் அண்ட் ஸ்டஃப், அதுக்கப்புறம் மைதாமா எடுத்துக்கோங்க. நான் இந்த மைதாமா எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு வேணால் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம மைதாமாவை வந்து ஒரு பாலாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு அதை நம்ம இப்போது நல்லா ரவுண்டாக பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சு நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அது மைதாமாவை ஆக்சுவலி கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் சைடில். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஓவனில் வைக்கும்போது க்ளோஸ் பண்ணி உள்ளே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டஃப் வச்சாச்சு. ஸ்டஃப்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு வச்சதுக்கப்புறம் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணது இந்த மாதிரி 4 சைடும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. ட்ரேயில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க மட்டன் கறி பன்னை வந்து நம்ம அப்சைட் டவுனாக வச்சுக்கலாம். வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ வேணும்னா யூ கேன் டூ எனி டிசைன்ஸ். இப்போ ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் டிசைன் பண்ணிக்கோங்க. இது ஒன்றும் தேவை கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்களா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை அவனில் வச்சு 15 minutes கிட்ட அப்படியே விட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 15 minutes வச்சு எடுத்தாச்சு. நம்மளோட மட்டன் கறி பன், டேஸ்டியான கறி பன் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை சாஸ் ஏதோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஸோ என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்னை இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.